ஆயிரம்தான் இருந்தாலும் எங்களோட முட்டாள்தனம்தான். வசதியானவன்னு நினைச்சு நாங்க ஏமாந்து போயிட்டோம் தான். பல பேரோட சதிக்கு நாங்க ஆளாயிட்டோம் தான். அதான் ஒரு கோயில்ல வச்சு நம்ம ஊரு வழக்குப்படி வைக்கப்பிய பிரிச்சு வெட்டெறிஞ்சு அவனை அத்த விட்டுட்டேன் மதனி. உங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில எது செய்யனாலும் அவசரம்தான்ல. எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட இத செய்யலாமா அத செய்யலாமா வேண்டாமாங்கிறத கலந்து ஆலோசிக்கிறது, அவங்க கிட்ட அனுமதி வாங்குறதெல்லாம் கிடையாதே. சரியா சொன்னீங்க மாமா. அம்மாக்கும் மகளுக்கும் எதையாவது எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறதே வேலையா போச்சு. மதினி, நீங்க ஒண்ணு என் மகன் விஷயத்துல தலையிட வேண்டாம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் ஏன் தலையிட போறேன்? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். அண்ணே, என் மனசுல இன்னொரு விஷயம் தோணுது. அங்கிட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அத்தை விட்டுட்டு தனிமரமா இருக்கான். இங்க என் மகனும் ஒருத்தனை வெட்டி விட்டுட்டு தனிமரமா இருக்கான். நாம ஏன்னு 2 தனிமரத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தோப்பாக்க கூடாது? மாமா, சின்ன வயசுல இருந்து நான் சேது மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது உங்களுக்கே தெரியும்ல மாமா. அதுக்காக நீங்க 2 பேரும் என்னென்ன பண்ணீங்கன்னு கூட தான் தெரியும். என்ன நான் நடந்த உண்மையை தானே சொன்னேன். என்னமோ முறைக்கிறீங்க. மன்னிச்சிருங்க மாமா. அண்ணே, நீ ஊன்னு சொன்னா நீயும் நானும் சம்மந்தி ஆவறதுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குனே. இப்ப கூட ஒரு சீரியல் விளம்பரம் பார்த்தேனே, அதுல தங்கச்சிக்காரி அண்ணங்கிட்ட போய் நீயும் நானும் சம்மந்தி ஆகணும், அதுக்காக நீங்க 2 பேரும் என்னென்ன பண்ணீங்கன்னு கூட தான் தெரியும். என்ன நான் நடந்த உண்மையை தானே சொன்னேன். என்னமோ முறைக்கிறீங்க. மன்னிச்சிருங்க மாமா. அண்ணே, நீ ஊன்னு சொன்னா நீயும் நானும் சம்மந்தி ஆவறதுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குனே. இப்ப கூட ஒரு சீரியல் விளம்பரம் பார்த்தேனே, அதுல தங்கச்சிக்காரி அண்ணங்கிட்ட போய் நீயும் நானும் சம்மந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு கேட்டதும் உனக்கு இல்லாததா தாய் மாமனா இருக்கேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாருனே. அத பார்த்தப்போ உன் நினப்பும் ஏன் நினப்பும் தானே வந்துருச்சு. நாம 2 பேரும் ஏன் நான் சம்மந்தி ஆக கூடாது? ஐயோ, இவர் அமைதியா இருக்கிறத பார்த்தா சரின்னு சொல்லிடுவாரு போல இருக்கே. அத்தாச்சி, அத்தாச்சி, குறுக்க வரனேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க சேதுக்கு கல்யாணமான பொண்ணு ஒன்னும் பாக்கல. அவனுக்கு 2வது கல்யாணங்கிறதுக்காக ஏற்கனவே தீத்தி விட்டவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இருக்கு? எங்க சேதுக்கு என்ன வயசு இல்லையா, இல்ல வசதி இல்லையா, இல்ல சொத்து பத்து தான் இல்லையா, இல்ல கௌரவம் தான் இல்லையா? எம்எல்ஏ அத்தாச்சி, எம்எல்ஏவ கட்டிக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவளுக்கு கசக்குது? சேதுன்னு சொன்னா போதும், நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு என் மகளை தரேன்னு போட்டி போட்டுட்டு வரிசையில நிப்பாங்க. ஏற்கனவே கல்யாணமாயி தீட்டு விட்டவள ஒன்னும் நாங்க பாக்கல. அத நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல, எங்க அண்ணா சொல்லட்டும். அக்கா, நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கக்கா. இத பார் சாவித்ரி, சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணங்கிறது இனி சரியா வராது. அது எப்பவும் முடிஞ்சு போன கதை. அத பத்தி இனிமே திரும்ப பேச வேண்டாம். இதுதான் என் மனசுல தோணுது. மத்தபடி உங்க அண்ணன் விருப்பம். மோகனா சொல்றதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணங்கிறது சரியா வராது. அண்ணே. சாவித்ரி, இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி எதுவும் பேசாத. உடஞ்சதா? ஆத்தாளுக்கும் மகளுக்கும் மூக்கு உடஞ்சுதா? என்ன ஆண்டி, இப்பயும் என் கல்யாண விஷயமா பேச முடியும்? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நிப்பாட்டு வா, நிப்பாட்டு வா. இந்த வா, பாக்குறதா வா, வா வா. பொறுமையா பொறுமையா வா. வசந்தி, வசந்தி, பைய கொடுத்தா. வாங்க, யார் வந்திருக்கா? வாங்க, நல்லா இருக்கியா வசந்தி? நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?